மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பல்வேறு செய்திகள் குறித்து பார்க்கலாம். குடு சலிந்து என்று சொல்லப்படுகின்ற பாத்தாள குழுக்களினுடைய தலைவராக செயற்பட்ட ஒருவருடைய கூலி படுகொலையாளியாக செயற்பட்ட முன்னைய நாள் இராணுவ வீரர் ஒருவர் அம்பார பிரதேசத்துல தலைமறைவாக இருந்த சந்தர்ப்பத்துல எஸ்டிஎஃப் படைப்பிரிவினால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. யார் இந்த முன்னைய நாள் இராணுவ வீரர்? இவருக்கும் இவரோடு சம்பந்தப்படுகின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்னோட பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மேலதிக விசாரணைக்காக தற்போது போலீசாரிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் குடு சலிந்து, தெஹிபால ஐயா, தெஹிபால மல்லி, அதே போல வெலிகம சஹான் போன்றவர்களுடன் இணைந்து இவங்களுக்காக பல்வேறு துப்பாக்கிச் சூடு சம்பவங்களை நடத்தி பல்வேறு நபர்களை படுகொலை செய்த பல்வேறு விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சிறிசர உயர என்ற பிரதேசத்துல 2 பேரை இலக்கு வைத்து இவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதுல 2 பேர் அந்த இடத்திலே மரணிக்கின்ற படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவமும் பதிவாக இருந்தது. இந்த சம்பவத்தை நடத்தி முடிச்சவர் இவர்தான் என்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி பானந்துர நூம்போதிய பாலத்துக்கு அருகில ஒரு கார்ல பயணித்த ஒரு நபரை இலக்கு வச்சு இவர் துப்பாக்கியை சூடு நடத்தியதுல அந்த நபர் இறந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னைய நாள் சிறைச்சாலை அதிகாரியாக கடமையாற்றிய லலித் கோத்தாகுடைய இலக்கு வச்சுட்டார் இவர் துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தாரு. லலித் கோத்தாகுடைய இவர் எதுக்கு டார்கெட் பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாகாந்துர மதுஷுக்கு மிக நெருக்கமாக இங்கு வேலை பார்த்தவர். மாகாந்துர மதுஷுடைய பர்த்டே துபாயில் நடந்தது. அதுக்கு இவர் போனார் என்று சொல்லித்தான் இவருடைய பதவி நீக்கம் அமைய பெற்றது விசாரணைகளுக்கு பிற்பாடு. பிறகு என்ன, தொடர்ந்தும் இவர் மாகாந்துர மதுஷுக்காக பணியாற்ற ஆரம்பிச்சாரு. 2014ஆம் ஆண்டு முழு நாட்டையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு செய்தி தான். கணுத்துற சிறைச்சாலை பஸ் வண்டி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுல 2 போலீசார் உட்பட 5 சிறை கைதிகள் மொத்தமாக 7 பேர் படுகொலை செய்யப்படுவதற்கான ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தேறியது. மாகாந்துர மதுஷுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இந்த துப்பாக்கி சூடை செய்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணைகள்ல தெரிய வந்தது. கச்சிதமாக எத்தனை மணிக்கு பஸ் புறப்படுது, யாரு போறாங்க, யார் உள்ள இருக்கிறாங்க, எல்லா விடயங்களையும் துப்பு கொடுத்தது, உளவு பார்த்து வேவு பார்த்து தகவல் கொடுத்தது இந்த ஆசாமி அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணைகள்ல தெரிய வந்தது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பின்னால இப்போது இவர சோழிய முடிச்சிருக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்ல, இப்போது கைதான அந்த முன்ன நாள் இராணுவ வீரர் தான். இதை தொடர்ந்து இவருடைய படுகொலை லிஸ்ட்ல அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானந்துர அனுபவத்த பகுதியில ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒரு வீட்டுல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அந்த ஒரு விஷயத்தை செஞ்சவரும் இவர் தான் என்று சொல்லப்படுது. அதுல ஒரு நபர் படுகொலை செய்யப்படுறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானந்துர நிலங்கையினுடைய மாமா. பானந்துர நிலங்கை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது இந்தோனேசியால கேல்பத்ர பத்மையோடு கைதாகி இப்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்ற அந்த ஆசாமியுடைய மாமனாரத்தான் இவரு போட்டிருக்கிறார். இப்படி ஒரு மாதத்துக்குள்ள 3 சுட்டு சம்பவத்துல 4 பேரை படுகொலை செய்த பெருமை இவரை சாரும் என்பதனால பல்வேறு இடங்கள்ல தேடினாங்க. இங்கதான் தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்து இங்க இருக்கிற எஸ்டிஎஃப் பிரிவினருக்கு தகவல் சொல்லி அவரை கச்சிதமாக பிடிச்சு இப்போது போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க விசாரணைகளுக்காக. பாத்தாள குழுக்கள் இப்போது எங்கு ஓடுவது எங்கு ஒளிவது என்று இல்லாமல் இப்போது மிகப்பெரிய திண்டாட்டத்துல இருக்கிறது தெரிய வருது. எனவே இது போன்ற இராணுவத்திலிருந்து விலகி ஆதாள குழுக்களோடு உறவு வைத்துக் கொண்டு பல்வேறு சுட்டு சம்பவங்கள் நடத்துகின்றவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிலாசையும் கூட. சம்பத் மணமேரியின் 250 கோடி பொறுமதியான ரசாயனம் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது. 20 மாதிரிகள் எடுக்கப்பட்டு 17 மாதிரிகளுடைய ரிசல்ட் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்துகின்ற இந்த ரசாயனம் என்பதை உறுதி செஞ்சது இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டுமல்ல, சம்பத் மனேம்பேரி வெகோசமனுடைய இந்த ஐஸ் பொருட்களை வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக கொண்டு செல்வதற்காக ஒரு பொதிக்கு அவர் எடுத்திருக்கிற சம்பளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை என்ற செய்தியும் பதிவாக இருக்குது. மேடையர்னா நாடு, நாட்டு மக்கள், நாட்டின் நலன், நாட்டக்காக்களோட பேசுறது, காக்குற விதத்தை பாருங்களேன். ஒருத்தர் பார்க்கலாம் இவங்களுக்கு எதிரான சட்டங்கள் என்ன வகையில அமைய போகுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷ கைத்திரி கோட்டாபய ராஜபக்ஷ மறைத்த 300 கோடி ஊழல் என்ற ஒரு செய்தியை பத்திரிகை செய்தியாக வெளியிட்டது. அது என்ன 300 கோடி ஊழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
துறைமுக அதிகார சபைக்கு கீழ் இயங்குகின்ற மாகபுர துறைமுகத்தை ஒரு தனியார் நிறுவனம் பராமரித்து வந்தது. இந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014ஆம் ஆண்டு மசகெண்ணெய்களை தரமற்ற மசகெண்ணெய்களை இறக்குமதி செய்ததுல இந்த துறைமுக அதிகார சபைக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை இப்போது பொது வியாபார சங்கம் தேடி கண்டுபிடிச்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல இதுக்கான முறைப்பாட்டை வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்க இந்த ஒரு விஷயம் இப்போது தேடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014க்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச இவர்கள் இது குறித்து எந்த ஒரு விசாரணைகளை முன்னெடுக்கல. எனவே இவர்களுடைய காலத்தில் இது திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு செய்தியையும் அந்த பத்திரிகை வெளியிட்டதை பார்க்க முடிந்தது. பாருங்க, 300 கோடி ரூபாய் தரமற்ற எண்ணெயை இறக்குமதி செய்து அதை விநியோகம் செய்து கொள்ள லாபம் எடுக்கலாம் என்ற திட்டத்துல தான். இதெல்லாம் ஏன் அரசியல்வாதி கண்டுக்க மாட்டாங்கன்னா அதுக்கான கொமிஸ் அவங்களோட பக்கத்துக்கு போறதுனால, கட்சிக்கு பண்றதுனால யாரு இந்த நிறுவனங்களை வேணும்னு கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க இவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறதுனால எல்லோரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கியிருக்கிறாங்க. லங்காதீப பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது. விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் இருக்கு இல்லையா, முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவங்க வசித்த இந்த இல்லத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கு 2021ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 51 கோடியே 90,000க்கும் அதிகமான பணம், அரச பணம் ஒதுக்கப்பட்டதாகவும், பிரதமர் அலுவலகத்தை சீர்திருத்துவதற்காக புனர் நிர்மாணம் செய்வதற்காக கிட்டத்தட்ட 47 கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும், ஜனாதிபதி அலுவலகத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும் சொல்லப்படுது. என்னடா இத்தனை கோடி புனர் நிர்மாணம் என்னதான் நடக்குதாங்க? அழகான வீடு தேவையான அளவு கட்டி இருக்குது, தேவையான வளங்களை உள்ளடக்கிய இந்த நிறுவனங்கள்ல புனர் நிர்மாணம் என்னதான் புனர் நிர்மாணம்? எனவே இந்த அரசெடுத்த முடிவுனால 51 கோடி ரூபாய் புனர் நிர்மாணமோ என்னவோ அப்படின்ற எந்த காரணத்துக்காகவும் இனி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இப்போது பார்க்கப்படுது. அடுத்து ஒரு கொடுமையான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்காதீப பத்திரிகை சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமிய வங்கிகளிலே இடம்பெற்றிருக்கின்ற பாரிய ஊழல், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும், பல ஆண்டுகள் கடந்து விட்டதுனால இது சம்பந்தமான விசாரணைகளை எங்க தொடங்கி எங்க முடிக்கிறன்ற ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை லங்காதீப பத்திரிகை செய்தியா வெளியிட்டிருக்குது. கிராமிய வங்கிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூகக்கார வங்கின்னு தெரியும், சமுர்த்தி வங்கி அப்படின்னு எல்லாம் வங்கிகள் இருக்குது. காரணம், கிராம மட்டத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கிவிட, தொழில் முயற்சிக்கான கடன்களை கொடுக்கறதுக்கு, அவங்களோட வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்வதற்கான கடன்களை கொடுப்பதற்கும் அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்ததான் இந்த வங்கிகள் தொடங்கப்பட்டது. ஆனா கோடிக்கணக்கில் களவெடுத்தவங்க இந்த வங்கிகளையும் விட்டதுல, சென்ற அரசாங்கத்துல சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசஸ்தலத்துல அமர்ந்து கொண்டு அதனுடைய தண்ணி பில், அதனுடைய போன் பில், அவருடைய கரண்ட் பில், இது எதையும் சொந்த பணத்துல கட்டாம இந்த அமைச்சர்களுடைய பணத்திலிருந்து கட்டிய சம்பவம் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,62,665 ரூபாய். குளிக்கிறது, போன் பேசுறது, நல்ல ஏசி போட்டு வாழ்றது, இதில் கட்டும்போது ரொம்ப வலிக்குதோ என்னவோ அரச பணத்திலிருந்து அதையும் கட்டியிருக்கிறாங்க. இந்த அமைச்சரால அரசுக்கு கிடைச்சது என்ன, இந்த அமைச்சரால அரசுக்கு கிடைச்சது என்ன, மக்களுக்கு கிடைச்சது என்ன? இப்படித்தான் அரசியல்வாதியோட வாழ்க்கை மாறி. காரணம் என்னன்னா, அவ்வளவு தூரம் களவெடுத்து ஊழல் செஞ்சு பழக்கப்பட்டவங்க. அதனால் என்னவோ சொந்த பணத்துல இவைகளை கட்ட முடியாத அளவுக்கு பிச்சைக்கார கோலத்துல இந்த அமைச்சர் இருந்திருப்பார் என்னவோ தெரியல. பொறுத்தது பார்க்கலாம். இவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நிச்சயமாக சட்டத்திற்கு முன் இவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். பொதுமக்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் சட்டத்தை பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும், முறையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு நாடு உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.